சமூக வலைத்தளத்தை திறந்தாலே மட்டக்களப்பு விஜய் தம்பிகளா, கடவுள் காப்பாற்று விஜய் தம்பிகளா. அதுக்கும் இந்திய ஊடகங்களில் கூட இவங்களை பற்றி தம்பட்டம் அடிக்கிறாங்க. இதுக்கு முதல்லாம் எங்களோட மட்டக்களப்பில் விஜய் ரசிகர் மன்றத்தால் எத்தனையோ இளைஞர்கள் தங்களுடைய பணத்தை செலவழித்து எத்தனையோ பிள்ளைகள கல்வி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க. அதை பற்றி எங்களோட ஊரில் இருக்கிற ஊடகம் கூட ஒரு நியூஸ் கூட போட்டதில்லை என்ன. ஆனால் இன்றைக்கு எவனோ 4 பேர் சேர்ந்து நடு சந்தியில் பெனரை கட்டி வெடிச்சு சோடா கொடுக்கணும். அதுக்கும் இந்த மே மாதத்தில் எங்களுடைய தமிழர்கள்ற இந்த மே மாதத்தில் இப்படியான வேலை செய்கிறானது அவனுங்களை நல்லா பெருமைப்படுத்துறீங்க. அதுக்கும் பைத்தியார வேலை செய்கிறவன் இல்லை, நன்மை செய்கிறவன் எவனும் கூட கண்ணுக்கு தெரியாது. நியூஸ் இல்லாட்டி சொல்லுங்கள், எங்கட இளைஞர்கள் உங்களுக்கு நல்ல நல்ல நியூஸுகளை தருவாங்க. அதுக்கு மட்டக்களப்பில் இருக்கிற 2 ஊடகங்கள் அவங்கள தூக்கி பிடிச்சி கொண்டு இப்படியான ஊடகமெல்லாம் நீங்கள் நடத்தத்தானே வேணும். உண்மையிலே மக்கள்ற நல்ல மதிப்புலேருந்து நீங்கள் உங்களோட ஊடகத்துறை மதிப்பு இழந்து போகிறீங்க. உண்மையிலே இன்றைக்கு எந்த நியூஸை திறந்தாலும் மட்டக்களப்பு இளைஞர்கள் செய்த செயல் என்னத்தை செஞ்சு கிழிச்சவங்க சொல்லுங்க அப்போ. ஏதாவது ஒரு போராட்டத்துக்கு அவங்க விடுதலை வாங்கி தந்தாங்களா? இல்லையே. அப்போ தூக்கி பிடிச்சி கொண்டு நீங்கள் இப்படியெல்லாம் கதைச்சி கொண்டிருக்கீங்க. அது அவனை செஞ்சது பைத்தியார கேவலமான செயல். அதுவும் அவங்களுக்குள்ள நாங்கள் செஞ்சமண்டு பேர் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல. ஒட்டுமொத்த மட்டக்களப்பு இளைஞர்கள் சார்பாக ஒட்டுமொத்த மட்டக்களப்பில் இருக்க இளைஞர்கள் அவ்வளோ பேரும் பைத்தியங்களா? நாங்கள் உங்களோட செங்கலடி பிரதேசத்தில் கொண்டு வைக்க வேண்டியதானே, இல்லாட்டி உங்களோட ஊரில் நீங்கள் செய்ய வேண்டியானே. எங்களோட மட்டக்களப்பு நகர் பகுதிக்குள்ளான நீங்கள் செய்யணும். சொந்த ஊரில் செய்யுங்க, பெனரை கட்டுங்க, காவடி ஆடுங்க, இல்லாட்டி முட்டுக்காலில் நடங்க என்ன, இல்லாட்டி தலைகளை தொங்குங்க வேதாள மாதிரி. அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு. இங்கே ஒட்டுமொத்த இளைஞர்களும் பைத்தியங்கள் இல்லை, தற்குறிகள் இல்லை என்றதை நான் இந்த இடத்துல வலியுறுத்தி கொள்கிறேன். மீண்டுமாக இப்படியான செயற்பாடுகள்லாம் மிகவும் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்றதை கட்டாயமாக அந்த குறித்த இளைஞர்கள் கவனம் செலுத்தணும். ஏனெண்டா உங்களோட முதல்வராக இருக்கிற விஜய் இங்கே இலங்கையில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஒவ்வொன்றுக்கும் தீர்வு தர போகிறதும் இல்லை, எதுக்குமே செய்ய போகிறது இல்லை. இன்னொன்று சொல்லிக்கொள்கிற இந்த மலையகத்தில் இருக்கிறார்களுக்கு அங்கேயும் பெரிய செலிப்ரேஷன் டாப்பா. ஃபஸ்ட்டாக மலையகத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, அதுக்காக வேண்டி போராடுங்க, அதுக்கான பதிலை பெற்றுக்கொள்ளுங்க. இன்றைக்கு எத்தனையோ லயங்களில் கூரைகள் இல்லாமல் ஒழுகி கொண்டிருக்கு. எத்தனையோ பேர் இன்னமும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சு கொண்டு நீங்கள் இப்படியான செயற்பாடுகளை செய்கிறீங்கண்டா உங்களோட விஜய் என்ன செய்யப்படுறாரு? இந்த டிக்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விஜய் ஏதாவது செஞ்சவரா? அதெல்லாம் தெரியாதுடா உங்களோட கண்ணுக்கு. ஃபஸ்ட்டாக எங்களோட நாட்டை நீங்கள் நேசிங்க, நாட்டு மக்களை நேசிங்க, நாட்டில் நடக்கிற பிரச்சனைகளுக்கு குரல் கொடுங்க, அதுக்கான தீர்வை பெற்றுக் கொடுங்க. அப்போ இளைஞர்கள் என்றதை எல்லோருமே விளங்கி கொள்வாங்க. ஒரு தலைமைத்துவ பண்பை வளர்த்து கொள்ளுங்க. முதலாவது இப்படியான கேவலமான செயல்களில் இறங்கி செயற்படாதீங்க. இந்த படிச்சும் அறிவில்லாத ஒருத்தனுக்கு பின்னாலே ஒரு 4 பேர் திரிங்க பாருங்கள், அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மீண்டும் நான் சொல்லிக்கொள்கிறேன், இப்படியான பைத்தியார வேலையில் செய்கிறேன்டா உங்களோட ஊரோட செஞ்சு கொள்ளுங்க. எங்களோட மட்டக்களப்பு மாநகர எல்லைக்குள்ளே இப்படியான லூசுத்தனமான வேலைகள் செஞ்சு, அதே போல் எங்களோட மட்டக்களப்பு இளைஞர்கள் எல்லாரையுமே இழுத்து வச்சு கழிச்சு இப்படி செய்யாதீங்க. விஜய் ரசிகர் மன்றம் இருக்குத்தான், எத்தனையோ பேர் அதில் இருக்காங்க இளைஞர்கள். ஆனால் இப்படியான செயற்பாடுகளை இதுவரை காலமும் இப்படியான முக்குத்தனமான செயற்பாடுகளை அவங்க செஞ்சதும் இல்லை, இப்படியான ஒரு பேரை கேட்டதும் இல்லை. இது ஒட்டுமொத்த விஜய் ரசிகர் மன்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க்னு தான் சொல்லலாம். அப்படியான வேலையை தவணையில் அவ்வளோ பேரும் செஞ்சுட்டு போயிருக்கானு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க பார்த்து கொண்டிருக்கிற மக்களை என்பதை கருத்தில் சொல்லுங்கள்.